ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு. அந்த வீட்டில் 3 பேர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பையன். மூத்த பையன் சாமுவேல், 2வது பையன் டோனியல். இவங்க கூட கோடா அப்படிங்கிற ஒரு நாயும் அந்த வீட்டில் இருந்துச்சு. இந்த வீட்டை விட்டு இவங்க 3 பேர் வெளியே போனாலும் இந்த வீட்டோடு சேர்த்து கட்டப்பட்ட கயிறை தான் இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அந்த கயிறு எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோதான் போவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் கயிறை அவுக்க மாட்டாங்க. இவங்க ஏன் இந்த வீட்டில் இருக்காங்க, அந்த கயிறை கட்டாமல் ஏன் இவங்க வெளியே போக மாட்டாங்கன்னா, சாமுவேலுடைய அம்மா சின்ன வயசில் தான் கையில் லைட்டாக பிளேடை வச்சு கிழிச்சு ரத்தத்தினால சாத்தானே நீ வான்னு சொல்லி விளையாட்டாக வர வச்சுருப்பாப்புல. இது சின்ன பிள்ளை கூப்பிட்ட உடனே அந்த சாத்தானும் பூமிக்கு வந்துடும். பூமிக்கு வந்தால் சாத்தான் மனுஷங்களை தொட ஆரம்பிச்சிட்டு, மனுஷங்களை சாத்தான் தொட்ட உடனே அவங்களுக்குள்ளே உள்ள நல்ல குணங்கள்லாம் அழிஞ்சு தீய எண்ணங்கள் வளர்ந்து மக்கள் ஒருத்தன் அடித்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த சாமுவேலுடைய தாத்தா குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ளே இந்த வீட்டை கட்டினாப்புல. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு மரத்துலையும் மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த சாத்தானால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. இந்த வீட்டுக்கு வந்த பிறவும் சாமுவேலுடைய பாட்டி வீட்டை விட்டு வெளியே போக பயந்தாப்புல. அதனால் சாமுவேலுடைய தாத்தா இந்த வீட்டினுடைய அடிவாரத்தோட ஒரு கயிறை கட்டி அதன் மூலமாக வெளியே போயிட்டு வர்றதுக்கு ரெடி பண்ணாப்புல. அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து யார் வெளியே போனாலும் அந்த கயிறோட போகிறாங்க, கயிறோட வராங்க. சாத்தான் எப்போவுமே நேரடியாக வராது. நெருங்கினவங்க இறந்த உடம்பை ஆயுதமாக பயன்படுத்தி அந்த வீட்டுக்கு வரும். அவங்ககிட்ட அந்த வீட்டையும் அந்த கயிறையும் விட்டு வெளியே வர அளவுக்கு ரொம்ப சாதுரியமாக பேசும். சாத்தானுடைய பேச்சை நம்பி சாமுவேலுடைய தாத்தாவும் பாட்டியும் ஒவ்வொரு சூழலில் வெளியே வந்துடுறாங்க. எப்பெல்லாம் உயிரோடு உள்ள உடம்புக்குள்ளே சாத்தான் வருதோ அப்போ அந்த சாத்தான் அந்த உடம்போடு அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட சாமுவேலுடைய அம்மா அவங்க தாத்தாவையும் பாட்டியும் ஒவ்வொரு சூழலில் கொன்றுப்பாப்புல. கடைசியாக சாமுவேலுடைய அப்பாவுக்குள்ளேயும் அந்த சாத்தான் பூந்து அந்த வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணும். அதையும் தடுத்து சாமுவேல் அம்மா அவங்க அப்பாவே கொன்றுப்பாப்புல. கடைசி அந்த வீட்டில் உள்ள சாமுவேல் அவனுடைய தம்பி அவங்க அம்மாவை கொல்றதுக்கு சாத்தான் இவங்க தாத்தா உருவத்துலேயும் பாட்டி உருவத்துலேயும் சாமுவேலுடைய அப்பா உருவத்துலேயும் அந்த வீட்டை சுற்றி வருது. ஒவ்வொரு நேரமும் சாமுவேலுடைய அம்மா கிட்ட அவங்கள மயக்கிற மாதிரி பேசும். ஆனால் சாமுவேலுடைய அம்மா அதில் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கயிறை விட்டு வெளியே வரமாட்டாப்புல. இதெல்லாம் சாமுவேலுடைய அம்மா சாமுவேல்கிட்டையும் டேனியல்கிட்டையும் சொல்ல சாமுவேல் நம்பிடுவாப்புல. ஆனால் டேனியல், நீ மட்டும் உன் கண்ணுக்கு மட்டும் சாத்தான் தெரியுதுமா, ஆனால் எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேக்கி, உனக்கு தாமா ஏதோ பிரச்சனை, இங்கே சாத்தானும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி டேனியல் அவங்க அம்மாட்ட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுவான்.